அவர் வளர்கிற நேரத்தில் இக்னோர் நெகட்டிவிட்டின்ட்டு போயிட்டே இருக்கணும். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் போயிட்டாருன்னா அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அவரால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணவே முடியாது. அவர் எப்போ அவரை இன்னொரு தனுஷுன்னு சொன்னாங்களோ, தனுஷையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கங்க. வேறு யாரையுமே இங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனுஷை பேசாத பேச்சா இங்கே இவரை பேசிட போகிறாங்க. தனுஷை பல்லின்னா ஒல்லின்னா என்னென்னமோ சொன்னால், இவனுக்கு ரஜினியோட பொண்ணு கிடைக்குதான்னு கேட்டான். அவ்வளவும் இங்கே காதில் வாங்கிட்டு தானே இருந்தார். ஆனால் இன்றைக்கி என்னவா இருக்கார் அவர்? எங்கே நிற்கிறார்? இன்றைக்கி அவருக்கு 120 130 கோடி ரூபா கொடுத்து ஃபஸ்ட் காப்பியில் படம் பண்ணி தர்ற அளவுக்கு அவர் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார்ல. பேசினவன் எங்கே இருக்கான்? எவன் பேசினானே தெரியாது. அங்கே எங்கேயோ போயிட்டான், அவன் காணாம போயிட்டான். அப்போது யார் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறத பிரதீப் ரங்கநாதன் தான் முடிவு பண்ணணும். அவருடைய பாணியில் தான் நீங்கள் முன்னேறி போகணுமே தவிர, என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு புலம்புறதை முதல்ல நிறுத்திடணும். அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.